வணக்கம். நடிகர் மற்றும் அரசியல்வாதியான டிவிகே விஜய், தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவர், ஜனவரி 12, 2026 அன்று டெல்லியில் மத்திய புலனாய்வு பிரிவினரால் 7 மணி நேரம் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த விரிவான விசாரணை செப்டம்பர் 27, 2025 அன்று நடந்த சோகமான கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கரூர் கூட்ட நெரிசல் விஜய் உரையாற்றிய ஒரு பெரிய அரசியல் கூட்டத்தின் போது ஏற்பட்டது. ஆரம்ப அறிக்கைகள் கூட்ட அரங்கில் ஏற்பட்ட நெரிசல் பீதியை ஏற்படுத்தி கூட்ட நெரிசலுக்கு வழிவகுத்தது என்று குறிப்பிட்டன. அக்டோபர் 13, 2025 அன்று உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்த சம்பவம் தேசிய மனசாட்சியை உலுக்கியது மற்றும் குடிமக்களின் வாழ்வுரிமைக்கு பரந்த தாக்கங்களை ஏற்படுத்தியது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. விஜய் காலை 10:30 மணியளவில் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்திற்கு தனி விமானம் மூலம் வந்து சேர்ந்தார். விசாரணை நண்பகல் தொடங்கி சுமார் 7 மணி நேரம் நீடித்தது. இதில் 35க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. சிபிஐ முக்கியமாக பேரழிவின் இயக்கவியல் மற்றும் நிகழ்வுகளின் காலவரிசை குறித்து கவனம் செலுத்தியது. திட்டமிடப்பட்ட நிகழ்வு தொடங்குவதற்கும் விஜய் உண்மையில் நிகழ்விடத்தில் தோன்றுவதற்கும் இடையே ஏற்பட்ட 7 மணி நேர தாமதம் ஒரு முக்கிய ஆய்வு பகுதியாக இருந்தது. இந்த தாமதம் கூட்டம் 10:00 இருந்து 30:00க்கும் அதிகமாக அதிகரிக்க வழிவகுத்து கட்டுப்பாட்டை இழந்ததா என்று புலனாய்வாளர்கள் விசாரித்து வருகின்றனர். சிபிஐ டிவிகே கட்சி தொண்டர்களுக்கும் உள்ளூர் காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு குறித்தும் கேள்வி எழுப்பியது. விஜய் தனது விசாரணையின் போது தனது கட்சியோ அல்லது அதன் செயல்பாட்டாளர்களோ இந்த கொடிய கூட்ட நெரிசலுக்கு பொறுப்பல்ல என்று மறுத்தார். தனது இருப்பு குழப்பத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தும் என்று உணர்ந்ததால் கரூர் நிகழ்விடத்தை விட்டு வெளியேறியதாக அவர் கூறினார். இந்த நிலைப்பாடு ஏற்கனவே கேள்வி கேட்கப்பட்டு மற்ற டிவிகே செயல்பாட்டாளர்கள் அளித்த அறிக்கைகளுடன் ஒத்துப்போகிறது. விஜயின் அறிக்கைகள் இப்போது பகுப்பாய்வு செய்யப்பட்டு காவல்துறை அதிகாரிகளின் அறிக்கைகளுடன் சரிபார்க்கப்படும். கூட்ட நெரிசலுக்கு பிறகு விஜய் ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தினார் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு அறிவித்தார். சிபிஐயின் கேள்வி முறையானதாக இருந்தது. விஜய் ஒரு கையேட்டில் இருந்து 90 கேள்விகளுக்கு பதிலளித்தார். அவரது பதில்கள் ஒரு சொற்கெழுத்தாளரால் ஆங்கிலத்தில் பதிவு செய்யப்பட்டு முறையாக கையொப்பமிடப்பட்டன. பொங்கல் பண்டிகைக்காக வீட்டிற்கு திரும்ப அவருக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டாலும் மேலும் விசாரணைக்கு அவர் மீண்டும் அழைக்கப்படுவார் என்று சிபிஐ வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த வழக்கு தமிழ்நாட்டில் சினிமா மற்றும் அரசியலின் சிக்கலான தொடர்பை எடுத்து காட்டுகிறது. விஜய் 2024 பிப்ரவரியில் தனது அரசியல் கட்சியான தமிழ் வெற்றி கழகத்தை தொடங்கினார். 2026 மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நோக்கத்துடன் அவர் ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். அவரது கட்சியின் சித்தாந்தம் சமூக நீதி, மதச்சார்பின்மை மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டது. டிவிகே பாஜக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுடனும் கூட்டணி அமைப்பதை நிராகரித்துள்ளது. டிவிகே விஜயின் 7 மணி நேர சிபிஐ விசாரணை கரூர் கூட்ட நெரிசல் விசாரணையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாகும். விஜய் தனது கட்சியின் பொறுப்பை மறுத்து தனது முன்கூட்டிய புறப்பாட்டை கூட்டு மேலாண்மை கவலைகளுக்கு காரணம் என்று கூறினாலும் சிபிஐ நிகழ்வுகளின் வரிசையை, குறிப்பாக 7 மணி நேர தாமதத்தையும் அதன் தாக்கத்தையும் உன்னிப்பாக ஆராய்ந்து வருகிறது. உச்சநீதிமன்றத்தால் கண்காணிக்கப்படும் இந்த விசாரணை சம்பவத்தின் தீவிரத்தையும் ஒரு பாரபட்சமற்ற விசாரணைக்கான உறுதிப்பாட்டையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. கரூர் கூட்ட நெரிசலின் முழு படத்தையும் ஒன்றிணைத்து பொறுப்புக்கூறலை தீர்மானிக்க சிபிஐ தனது முயற்சிகளை தொடர்வதால் விஜய் மேலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.